இஃப்தார் டைமுக்கு டக்குன்னு செய்யணுன்னா இந்த ஒரு ப்ராக்கோலி ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது பண்ணுறதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே நான் முதல்லயே ரெடி பண்ணி வச்சுட்டேன். இது நான் ஃபஸ்ட் டைம் இந்த ப்ராக்கோலி ட்ரை பண்ணுறேன். எப்படி வருதுன்னு எனக்கே தெரியல. ஆனால் டேஸ்ட் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதே மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது ப்ராக்கோலி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற தண்டு பகுதியெல்லாம் கட் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு சைஸில் எடுத்துகிட்டு சுடுதண்ணியில் நல்லா ஒரு 2 நிமிஷம் போட்டு வதக்கி எடுத்துகிட்டு தண்ணியை வடித்து வச்சுருங்க. தண்ணியை வடிச்சிட்டு அதுக்கப்புறமா மிளகாத்தூளும் கார்ன்ஃப்ளவரும் உப்பும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது நல்லா வந்துட்டு கோட் ஆனதுக்கப்புறமேட்டு நாம் எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கோங்க. தண்ணி வந்து நல்லா வடிஞ்சதுக்கப்புறமேட்டு நீங்கள் கார்ன்ஃப்ளவரும் உப்பும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா அடிக்கனமான பாத்திரத்தில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இல்லைனா நெய் சேர்த்துக்கோங்க. நல்லா பொடியாக நறுக்கின பூண்டு, பச்சை மிளகா, ஒரு நீட்ட வாக்கில் கட் பண்ண பெரிய வெங்காயம், உங்கள் கிட்ட என்னென்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அது எல்லாமே சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி பச்சை பட்டாணியும் குடமிளகாவும் இருந்துச்சு, அதுதான் சேர்த்துருக்கேன். பச்சையாக இருக்கணுங்கிறதுக்காகவே நான் அதை சேர்த்துருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ், 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ், 2 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி டொமேட்டோ சாஸ் இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இன்றைக்கி நான் 3 முட்டை அளவுக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா நீங்கள் எவ்வளோ முட்டை வேணாலும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கரம் மசாலா ஃப்ளேவருக்காக சேர்த்துருக்கேன். இது வேண்டானா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா வடித்து ஆற வச்ச சோறை வந்துட்டு நான் இது கூட கலந்துட்டு நல்லா கலந்து விடுறேன். முக்கியமாக சோறு வந்து நல்லா ஆறி இருக்கணும். உதிரி உதிரியாக இருந்தால் மட்டும்தான் நல்லாயிருக்கும் இந்த ரைஸ்க்கு. இதை நல்லா கலந்து விட்டுட்டு கடைசியாக கொஞ்சமாக பெப்பர், கருவேப்பிலை, நம்ம பொரிச்சு வச்சுருந்த ப்ராக்கோலி சேர்த்துட்டோம்னா ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக ரெடி ஆயிரும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இஃப்தார் டைமில் ஈஸியாக செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த ரெசிபி கரெக்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு